ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலைல் ஃபேஷன் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறது தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நம்மளுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ரிலைல் ஃபேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஆரி நீடில் எடுத்திருக்கேன், நார்மல் த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பேசிக் ஆரி மெட்டீரியல்ஸ் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாதா த்ரெட்டில் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா நார்மல் நாட் போடுவோம்ல, சிங்கிள் த்ரெட்டில் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இடது கையில் வந்து 2 கட்டை விரலையும் நடுவிரலையும் வச்சு நல்லா நாட்டை பிடிச்சிக்கணும். அதை வந்து ஆள்காட்டி விரலை வந்து ஒரு சுற்றிட்டு அதை வந்து அகைன் அந்த த்ரெட்டு நாட் போட்டிருக்கோம்ல அதோட சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதை வந்து நம்ம அப்படியே கீழே அடியில் அந்த ஃப்ரேம்க்கு அடியில் போய் வச்சிடணும். அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது, விடவும் கூடாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம நீடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நெட்டு குத்தலாக பார்த்து கீழே குத்தணும். இப்போ நம்ம இப்படி பிடிச்சிருக்கோமா, அந்த இதில் வந்து மேலே மொத்தம் 2 நூல் இருக்கும், நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம்ல, அதில் மேலே உள்ள நூலை மட்டும் இப்படி மேலே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த நாட் வந்து மேலே இதாகிடும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப அந்த ஹூக்கில் வந்து த்ரெட்டு மாட்டியிருக்குமோ திரும்ப அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக கீழே விடணும். இப்போ கீழே என்ன பண்ணணும்னா, நீடில் நம்ம ஒரு கையில் பிடிச்சிருக்கோமோ அதை விடக்கூடாது, டைட்டாக பிடிச்சிருக்கணும். அந்த நீடில் வந்து இந்த நூலை வந்து ஒரு சுற்றிட்டு இப்படி மேலே எடுத்துடணும். நீடில் கீழே இறக்கணும், கீழே உள்ள நூல் நம்ம பிடிச்சிருப்போமா அந்த ஹூக்கில் அப்படியே ஒரு சுற்றிட்டு நம்ம மேலே எடுத்துடணும். அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் நீடில் வந்து கீழே விடுறேன், கீழே பாருங்கள், நீங்கள் கீழே கரெக்டாக பாருங்கள். அதில் நான் என்ன பண்ணுறேன், அந்த நீடில் ஒரு த்ரெட்டை வந்து ஒரு சுற்றுறேன். இதே மாதிரி தான் பண்ணணும். கீழே வந்து இதுதான், நம்ம நூலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கணும். நம்ம நீடில் கீழே வரும்போது ஒரு சுற்றிட்டோன்னா முடிஞ்சிடும். இதே மாதிரி தான் பண்ணணும். மேலே போடுறது வந்து நான் கிளியராக காமிக்கிறேன். இப்படி தான் செயின் ஸ்டிச் போடணும். இப்போ வந்து நான் நாட்டை நானே போட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாட்டை வந்து எப்படி போடணுங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியராக போடுறேன். அதே மாதிரி இப்போ நான் கீழே வந்து எப்படி போடணுங்கிறத சொன்னேன். இப்போ இதே மாதிரி செயின் ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஏதாவது ஒரு ஃப்ளவரோ சர்க்கிள் ஸ்கொயர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்ஸ் ஏதாவது வரைஞ்சி இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்த நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம போட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மேலே என்ன பண்ணணும்னு பாருங்கள். நீடில் கீழே விட்டு என்ன பண்ணுவோம், நூலை வந்து அந்த நீடில் ஒரு சுற்றிட்டு மேலே நீடில் எடுக்கும்போது லைட்டாக லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், கிளியராக புரியும். கீழே விடணும், நீடில் கீழே நூலை சுற்றணும், மேலே நீடில் எடுக்கும்போது ஒரு ரொட்டேட் பண்ணிடணும், லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இது வந்து ஈவனாக கேப்பில் வந்து இந்த மாதிரி போடணும். நல்லா கவனிங்க, இதுதான் கொஞ்சம் குழப்பம். கரெக்டாக கீழே நீடில் விடணும், கீழே நூலை சுற்றணும், மேலே எடுக்கும்போது லைட்டாக ரொட்டேட் பண்ணிடணும். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் போடுறேன். அதே மாதிரி ஜரி நாட் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜரி த்ரெட்டை அதே மாதிரி கீழே வச்சுட்டு கீழே அதே மாதிரி பிடிச்சிட்டு கீழே நாட் போட்ட சைடு இருக்கும்ல, அந்த மேலே என்ன த்ரெட் இருக்கோ அதை அப்படியே ஹூக்கில் மாட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நாட்டை விழுந்துடும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ இன்னொரு த்ரெட்டை வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், அதே மாதிரி கீழே விடணும். நல்லா பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸி ஆயிரும். நான் நீடில் கீழே விடுறேன், த்ரெட்டை சுற்றுறேன், திரும்ப மேலே எடுக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணணும். மேலே எடுக்கும்போது லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிடணும், லெஃப்ட் சைடு திருப்பி எடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க, ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஆரி நாட் வந்து எப்படி போடலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இது நம்ம சாதா த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் பழகினதுக்கப்புறம் நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போடலாங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.